ஹாய் ஹலோ வெல்கம் டு ரஃபி தேட்டர். நான் உங்க ரஃபி. இன்னைக்கு திரை விமர்சனத்தில் நம்ம பார்க்க போற படம் ஆண்ட்ரு பாண்டியன் இயக்கத்துல விக்னேஷ், மனிஷா ஜஸ்னானி, தலைவாசல் விஜய், ஜான் விஜய், நாசர் சார் இவங்க நடிப்பில் வெளிவந்திருக்க படம் தான் ரெட் ஃப்ளவர். இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கணும்னா, மிக பாரம்பரியம் மிக்க மிலிட்டரி குடும்பத்துல பிறந்த இரட்டையர்கள். விக்னேஷ் ஹீரோ, டபுள் ஆக்ட். அவங்க வந்து பாத்தீங்கன்னா மிலிட்டரியில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு மிஷன் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா சீக்ரெட் ஏஜென்டா அண்ணங்காரனுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்றாங்க ராணுவம். தம்பி விக்னேஷை வந்து கழட்டி விட்டுறாங்க. இதனால கோவம் அடைஞ்ச என்ன செய்யறாங்க அப்படின்னா, லண்டன்ல பாத்தீங்கன்னா லூசிஃபருங்கிற ஒருத்தன் தலைமையின் கீழே வந்து உலகத்தையே கையில் எடுக்க பயங்கரமா ராட்சச குணம் கொண்டது லூசிஃபருங்கிற கேரக்டர் வந்து இந்தியாவை வந்து பிடிக்கணுங்கிற வெறியோட இருக்குது. அவங்களோட போய் சேர்ந்துறாரு. அவங்க திட்டத்துக்கெல்லாம் உறுதுணையா போயிட்டு இருக்காரு. இந்தியாவுக்கு எகென்ஸ்டா வந்து தம்பிக்காரர் வந்து சில சதிகள் தீட்டிக்கிட்டு இருக்காரு. அண்ணங்காரன் வந்து இந்தியாவை காப்பாத்துற கூட்டத்துல இருக்காரு, ராணுவத்துல இருக்காரு. சோ ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்கன்னா, இந்திய ராணுவத்தை வந்து இவர் காப்பாத்துறதுக்கு அண்ணனும், இந்திய ராணுவத்தை தகத்தெறிய வந்து தம்பியும் போராடுறாங்க. இந்த ரெண்டு பேர் போராட்டத்துல யார் ஜெயிச்சாங்க, இந்தியாவை யார் காப்பாத்தினா, எப்படி காப்பாத்தினாங்க, அண்ணன் என்ன ஆனாரு, தம்பி என்ன ஆனாரு, ரெட் ஃப்ளவருங்கிறது என்ன மிஷன், இதை சொல்றதுதான் வந்து இந்த படத்துடைய கதை. உண்மையாகவே இந்திய ராணுவம் வந்து 1947 அப்புறம் வந்து ஒரு மிஷனை உருவாக்குறாங்க. அந்த மிஷனுக்கு பேர் வந்து ரெட் ஃப்ளவர். இந்திய ராணுவத்துக்கு எதிராக எந்த நாடு சதி செஞ்சாலும் அதை முறியடிக்கக்கூடிய அந்த மிஷனுக்கு பேர் தான் ரெட் ஃப்ளவர். அந்த டீம்ல இருந்து பாத்தீங்கன்னா எந்த சதியும் சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது நாளடைவில் பாத்தீங்கன்னா உள்நாட்டு பிரச்சனை சந்திக்கிற மாதிரி இருக்குது. வெளிநாட்டுல இருந்து நமக்கு எந்த பிரச்சனையும் வரல. ஆனா அதே 1947 அப்புறம் 2047 அதே மாதிரியே இந்தியாவை தவிர்க்க ஒரு சதி நடக்குது. அப்ப நம்ம திரும்ப வந்து மிஷன் ரெட் ஃப்ளவரை வந்து ஆப்ரேட் பண்ணாதான் இந்த டீமை முறியடிக்கணும்னு சொல்லிட்டு அதை ஆரம்பிக்கிறாங்க. அதான் ரெட் ஃப்ளவர். அதனாலதான் இந்த படத்துக்கு பேர் வந்து ரெட் ஃப்ளவர். இந்த ரெட் ஃப்ளவர் மிஷன்ல வந்து அண்ணங்காரன் வந்து போராடி இந்தியாவை காப்பாத்தினாரா இல்லையாங்கிறத பின்பக்க கதை. இந்த கதையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ரொம்ப மாசான கதைன்னு சொல்ல முடியும். இந்த கதையை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, தலைக்கோ தளபதிக்கோ பண்ணியிருந்தாங்கன்னா உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா தலைக்குன்னு ஒரு பிஸ்னஸ் இருக்குது, தளபதிக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட்டை போட்டு நல்லா செஞ்சு நல்லா செலவு பண்ணிட்டு எல்லாமே பக்காவா பண்ணா இந்த படம் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கும். ஏன்னா அதுக்குள்ள எல்லா எலிமெண்ட்ஸுமே இந்த படத்துல இருக்குது, இந்த கதையிலும் இருக்கு. ஆனா இந்த படத்தோட நாயகன் யாருன்னா விக்னேஷ். அவரே கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் வந்து கம்பேக் கொடுக்குறாரு. ஸோ இவருக்கு வந்து ஒரு பிசினஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது அந்த அளவுக்கு இல்லை. ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி தானே நம்மளுக்கு பட்ஜெட் போட முடியும். ஸோ அதனால வந்து பட்ஜெட்டை வந்து ரொம்ப கம்மி பண்ணதுனால இருந்த பட்சத்தில் ஸ்கிரீன்ல வந்து சரியா வந்து டிசைன் பண்ணவே இல்லை, சரியாகவும் எழுதவே இல்லை. அவர் நோக்கம் அந்த ஒன்லைன் வந்து நல்லா பண்ணியிருந்தா கூட ஸ்கிரீன் பிளேல வந்து அந்த அளவுக்கு செலவு பண்ணிட்டு பண்ண முடியாதனால என்ன பண்ணாருன்னா, படம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்தே பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே சரியில்லாதனால அப்படியே ஸ்லோவாகவே போயிட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் ஒரு பெப்பை வந்து உருவாக்காம முடிச்சிட்டாங்க. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி போய் படத்தை முடிச்சிடறாங்க. படத்தின் நாயகன் விக்னேஷ் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இடையில வந்து அந்த தாமரை பூவுக்கும் அந்த பாட்டு தான் வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ அந்த ட்ரெண்டை காப்பாற்றிருக்கானே அவர் உள்ள வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனாலும் பார்த்தீங்கன்னா கதை நல்லா இருக்கு, எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு உட்காந்து கலந்து ஆலோசிச்சு பண்ணாம முழுக்க டேரக்டருடைய பாயிண்ட் ஆஃப் வியூலே விட்டுருப்பாங்க போல இருக்கு. டேரக்டர் நமக்கு என்ன பட்ஜெட்டோ அதுக்குள்ள கதையை செஞ்சிருவோம் சொல்லிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சிருக்காப்புல. அதுக்கு விக்னேஷ் வந்து முழு மனதாவே உண்மையிலே சம்மதிச்சிருக்காப்புல. அவரோட ஆக்டிங் ஸ்டைல்ஸ் எல்லாமே ஓகே, அதுல எந்த குறையுமே சொல்ல முடியாது, நல்லாவே நடிச்சிருக்காப்புலன்னு சொல்ல முடியும். இந்த படத்தோட ஹீரோயின் யாருன்னு கேட்டீங்கன்னா மனிஷா ஜஸ்னானி. அவங்க வந்து முழுக்க அவங்க ஒரு சீக்ரெட் ஏஜென்டாவே நடிச்சிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்காங்க, ரொம்ப கிளாமரா பண்ணாங்க. அவங்களுக்கு பிடிக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா அண்ணனா பிடிக்கும், அண்ணன் விக்னேஷ் தான் பிடிக்கும். ஆனா தம்பி விக்னேஷ் வந்து அண்ணனுடைய காதலியை வந்து அடையிறதுக்காண்டி நிறைய வந்து அவர் வந்து ஃபேண்டசி மாதிரி அவர் நிறைய ட்ரை பண்றாரு. எப்படியாவது அவளை அடைஞ்சிடும்னு சொல்லிட்டு நிறைய பண்றாரு. அதுக்காண்டி அண்ணனை போட்டு கூட தயங்க மாட்டாப்புல, அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. அதனால வந்து எங்க அண்ணன் எங்கடான்னு சொல்லிட்டு அந்த கேட்குற சில சீன்ஸ்லாம் இருக்கும், அதுல எல்லாம் நல்ல வெளுத்து கட்டியிருப்பாப்புல. கிளாமருக்கு பஞ்சமே இல்லை. இந்த பொண்ணுக்கு வந்து தமிழ் சினிமாவில் வந்து நிறைய டைரக்டர் வந்து இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியும். நிறைய பேர் வாய்ப்பு கொடுப்பாங்க, அந்த மாதிரி இருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஜான் விஜய் சின்ன ரோல்ல வந்தாலும் அவர் நல்லா நடிச்சிருக்காரு. தலைவாசல் விஜய் தான் பார்த்தீங்கன்னா அந்த லூசிஃபர் கேரக்டர் பண்றாப்புல ஒட்டவே இல்லைங்க. ஏன்னா லூசிஃபர்னாவே எப்படி பயங்கரமான மாஸ்டர், நம்ம மோகன்லால் சார் எல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பெரிய மாஸ்டர், அரக்க குணம் கொண்டவன். அந்த இதுக்கு இந்த ரோல் செட் ஆச்சு அப்படின்னு கேட்டோம்னா நம்மளால பார்க்க முடியலன்னு சொல்ல முடியும். அந்த ஹீரோ வில்லனுக்குள்ள வெயிட்டேஜஸ் வந்து அவர்கிட்ட வந்து நம்ம எதிர்பார்க்க முடியல. ஆனா இருந்தாலும் அவர் ரோலை வந்து கரெக்டா பண்ணியிருக்காப்புல. என்ன டைரக்டர் சொன்னாரோ விரும்பினாரோ அந்த ரோலை வந்து தலைவாசல் விஜய் நல்லாவே இது பண்ணியிருக்காரு. நம்மளுக்கு தான் வந்து அந்த கேரக்டர் அவ்வளவு வெயிட்டான கேரக்டர் காமிச்சிடா, ஏன்னா இவரை கொண்டு வரீங்க அந்த மாதிரி இருந்துச்சு அந்த படத்துல. ஸோ அவருடைய ரோலையும் பார்த்தீங்கன்னா அவரும் நல்லா திருப்தியா பண்ணிட்டு இருக்காப்புல.
படத்துல வந்து முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா அந்த லூசிஃபருங்கிற கேரக்டர் வந்து இந்தியாக்காரங்களை பூரா செக்ஸ் டார்ச்சர் பண்ணி நம்ம கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு. அதனால பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம காலேஜ் பொண்ணுங்க இங்க இருந்து லண்டன்ல போய் படிக்குது, அமெரிக்கா போய் படிக்குது இல்லையா, அந்த மாதிரி பொண்ணுங்க ஒரு 20-25 பொண்ணுங்களை வந்து ரேப் பண்ணி மர்டர் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப கொடூரமா இருக்கு. சுட்டு 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 கொலை பண்ணி தூக்கி தூக்கி வீசிட்டு போறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தா ஒரு தேசப்பற்று மிக்க கதையில வந்து ஏன் இப்படி வந்து அடல்ட் கண்டென்ட் அதிகமா யூஸ் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. ரொம்ப மோசமான ஒரு அடல்ட்டா தான் சொல்ல முடியும். ஆல்மோஸ்ட் எல்லாருமே 2 பீஸ் பிக்னில தான் வர்றாங்க. ஹீரோயின் உட்பட எல்லாருமே பார்த்தீங்கன்னா 2 பீஸ் பிக்னி ஸ்டைல்ல தான் அவங்க வர்றாங்க. ஸோ பில்லா நயன்தாரா மாதிரி நானும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே ஒரு ஹைக்கில் லெதர் ஜாக்கெட் அந்த மாதிரிலாம் போட்டுட்டு ஒரு 2 பீஸ்லாம் வந்து அது வந்து கவச்சு கொடுத்துக்கிட்டு இருக்குது. எதுக்கான இந்த எடுத்தாங்க 2K கிட்ஸ் ப்ரோ அப்பதான் உள்ளூர் வாங்கி நினைச்சு எடுத்தாங்களான்னு தெரியல, இல்ல ஒரு ஹாலிவுட் ஸ்டைல்ல போகும்னு எடுத்தாங்க தெரியல. ஆனா படம் வந்து ஸ்கிரீன்ல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த டிஐயா இருக்கட்டும், இந்த சினிமோட்டோகிராஃபியா இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப அமர்க்கலாம் வச்சு டெக்னிக்கலா அந்த படம் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. சின்ன சின்ன விஎஃப்எக்ஸ் பிரச்சனை இருக்குதான் செய்யும். ஏன்னா படம் ஃபுல்லாவே கிட்டத்தட்ட ஒரு 60% போர்ஷன், 60 ஏன் 80% போர்ஷன் வந்து ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ்ல தான் நிறைய பண்ணிருக்காரு. கண்ணு கூட பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் ஃபுல்லா அப்படியே வந்து வச்சிருமோ, அங்கிருந்து புல்லட் போறது, எல்லாமே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆல்மோஸ்ட் வந்து விஎஃப்எக்ஸ் சிஜி ஒர்க் தான் அதுல அதிகமாகவே இருந்துச்சு. மியூசிக் பார்த்தோன்னா சொல்லணும், சூப்பரா பண்ணியிருந்தாப்புல. ஒரு இங்கிலீஷ் படத்துல உள்ள மியூசிக் மாதிரி இருந்துச்சு, ஒரு ஹாலிவுட் ஸ்டைல்ல இருந்துச்சு, நல்லா தரமா இருந்துச்சு. அதெல்லாம் ஒண்ணுமே வந்து குறை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் வழக்கம் போல வந்து ஒரு மாதிரியான ஒரு என்ன சொல்றது, ஒரு மாதிரியான ஐட்டம் சாங்ஸ் மாதிரியே அந்த மாதிரி நிறைய சாங்ஸ்லாம் அந்த மாதிரி வரும். அது பாட்டு ஸ்க்ரீன்ல வரும் போகும். அது ஒரு பெரிய இம்பாக்டே பண்ணல சாங்ஸ். ஆனா பேக்ரவுண்ட் ஸ்கோரை பொறுத்தவரை நல்லாவே இருந்துச்சு. கேமராமேன்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. ஒரு சின்ன வயசு அதுதான் நினைக்கிறேன். ரொம்ப நல்லா யூத்ஃபுல்லா இருக்குது, அதெல்லாமே கிராண்டியரா இருக்குது. படம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பில்ல கொஞ்சம் இது பண்ணதால இது ஒரு ஆவரேஜ் ஃபிலிமா போச்சு. ஃபேமிலி டான்ஸ்லாம் உட்காந்து பார்க்க முடியாம இருக்குன்னா அவங்க உட்காந்து பார்க்கறதுக்கு சில விஷயங்கள் இருக்கும்ல, அந்த விஷயங்கள்லாம் எல்லாமே வந்து படத்துல இருந்து மிஸ்ஸிங் தான். 2K கிட்ஸாவது உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்குன்னா அதுவுமே கொஞ்சம் அறகுறையாக தான் இருக்குது. நம்மளுக்கு என்னன்னா மனசுல வந்து நிறைய இந்த விஷயம் வந்து ஒரு தேசபக்தி மூவிங்கும் போது எவ்வளவு தெரியுமா கனெக்ட் ஆகும். இந்தியன் படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கப்பலேறி போயாச்சு இந்த ஒரு சாங்கே பாத்தீங்கன்னா நம்மளை வந்து மிரட்டிடும், கூஸ் பம்பாயிரும். அந்த ஒரு சாங்கே அந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா அதுல வந்து பெரிய அளவுல வந்து படம் வந்து இந்திய தேசப்பற்ற பற்றி பேசாட்டினா கூட அந்த ஒரு சாங்கே வந்து நம்ம வந்து மிரட்டிருப்பாங்க, அப்படியே கூஸ் பம்பாயிரும். அந்த அளவுக்கு இந்த படத்துல இருந்து ஃபீல் பண்ணாச்சான்னு கேட்டா கண்டிப்பா அந்த ஃபீலை வந்து கொண்டு வரலன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஒட்டு மொத்தமா வந்து இந்த படம் எப்படி கேட்டீங்கன்னா இது யாருக்கான எடுத்த படம்ன்றது தெரியாததுனால வந்து நம்ம சரியாவே வந்து எதுவுமே கனெக்ட் ஆகாம போச்சுன்னு தான் சொல்ல முடியும். இதுதான் இந்த படத்துடைய விமர்சனம். இந்த விமர்சனத்தை பார்த்து நீங்க போறதும் போகாததையும் முடிவு பண்ணிக்கிறீங்க. இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் பண்ணினா 10க்கு 6 கொடுப்பேன். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.